Hello everyone, welcome to Kokul Tech. நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் என்ன மாதிரி காப்பி ட்ரேடிங் வந்து செய்கிறது. ஸோ இதை வந்து எனக்கு ஒரு ஆள் கமெண்டில் வந்து கேட்டிருந்தது. அந்த ஆளுக்காக மட்டும் இல்லை, எல்லாருக்காகவும் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஏன்னு சொன்னால் கட்டாயம் இந்த வீடியோவை நீங்கள் யூடியூப்பில் வந்து தேடி இருப்பீங்க. என்ன மாதிரி ஃபியூச்சர் ட்ரேடிங்லையும் வந்து காப்பி ட்ரேடிங் செய்கிறது. இதுக்கு முதல் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஸ்பாட் ட்ரேடிங்கில் எப்படி வந்து காப்பி ட்ரேட் பண்ணுறேன்னு சொல்லி. என்ன கேட்டால் நீங்கள் வந்து எது வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லி கேட்டால் நான் வந்து ஸ்பாட் ட்ரேடிங்கை தான் சொல்லுவேன். எதுக்காக நான் ஃபியூச்சர் ட்ரேடிங்கை வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லி இல்லைன்னு சொல்லி கேட்டால் அதில் வந்து ரிஸ்க்குன்ற வந்து அதிகம் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல லாபம் வந்துச்சுன்னு சொன்னால் ஒரு நாள்லேயே வந்து நல்ல ஒரு லாபத்தை வந்து பார்க்கலாம். அதே மாதிரி நட்டமௌண்ட் வந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து லிக்விடேஷன் ப்ரைஸை வந்து தாண்டுற டைம் அதோட ஃபுல் அமௌண்ட்டும் வந்து அப்படியே வந்து போயிடும். ஸோ அதனால் வந்து இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங்கே வந்து ரிஸ்க்குன்ற வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து அதுக்கு முதல் ஒரு விஷயம் வந்து சொல்கிறேன். லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பைனான்ஸில் லேர்ன் அண்ட் ஏர்னில் வந்து ஃப்ரீயாக அமௌண்ட் வந்து எடுக்கிறேன், அதாவது $1 பெறுமதியான காயின் வந்து எடுக்கிறேன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதுக்கான ரிவார்ட் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. அது எங்கே பார்க்கலாம்னு சொன்னால் இதில் பாருங்கள் அசெட்ஸ் இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து மேலே ஏர்னுன்னு சொல்லியிருக்கு பாருங்கள். இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் கேர்னல்னு சொல்லி வந்திருக்கும். இந்த குயிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண எல்லாருக்குமே வந்து, அதாவது 10 கிளிக்கில் வந்து ஏர்ன் பண்ண எல்லாருக்குமே வந்து இந்த $1 பெறுமதியான கேர்னல் காயின் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ உங்களுக்கும் வந்து இந்த காயின் வந்து கிடைச்சிருந்தா கட்டாயம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி அடுத்தவங்களும் வந்து பார்ப்பாங்க. நான் வந்து போடுற விஷயம் வந்து உண்மைன்ற வந்து அடுத்தவங்க நம்புவாங்க. ஓகே, இப்போ வந்து விஷயத்துக்குள்ள வரலாம். பைனான்ஸ் ஹோம் பேஜ். இப்போ நான் நிற்கிறது வந்து பைனான்ஸ் ஹோம் பேஜ். நிறைய பேருக்கு தெரியாது பைனான்ஸ்ன்னு சொன்னால் என்னென்னு சொல்லி. ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த கிரிப்டோ ரிலேட்டடாக மற்றது வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் சம்மந்தமாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரியாது. ஸோ பைனான்ஸ்ன்ற வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச். இந்த பைனான்ஸ்ன்னு சொன்னால் என்ன, இதில் வந்து தெளிவான விளக்கம் என்ன, இதில் போயிட்டு டாலர்ஸ் எப்படி போடுறது, அக்கௌண்ட் வந்து ஸ்ரீலங்காவில் எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறது, க்ரியேட் பண்ண அக்கௌண்ட்டுக்கு எங்களோட ஸ்ரீலங்கா ஐடி கொடுத்து எப்படி வந்து வெரிஃபை பண்ணுறது, மற்றது இதில் போயிட்டு இதில் இருக்கிற டாலரை வந்து எப்படி பேங்குக்கு வந்து வித்ட்ரோ பண்ணுறது, ஃப்ரீயாக எப்படி ஏர்ன் பண்ணுறது, இன்வெஸ்ட் பண்ணி எப்படி ஏர்ன் பண்ணுறது, இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணுறது வந்து சாத்தியமாக, எல்லாமே வந்து பைனான்ஸ் ஏர்னிங்னு சொல்லி கோகுல் டெக் யூடியூப் சேனலில் வந்து தனி ஒரு பிளேலிஸ்ட் வந்து போட்டிருக்கிறேன். அதை போயிட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பைனான்ஸ் ரிலேட்டடான ஃபுல் நாலேஜையும் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, இப்போ வந்து மெயின் பார்ட்டுக்கு போகலாம். என்னென்னு சொல்லி கேட்டால் ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் காப்பி ட்ரேடிங் வந்து எப்படி செய்கிறது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டியது பாருங்கள். இதில் பாருங்கள் கடைசியாக வந்து அசெட்ஸ் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் வந்து ஃபியூச்சர்னு சொல்லியிருக்கு. நான் வந்து செலக்ட் பண்ணி காட்டுறேன். இதை வந்து கிளிக் பண்ணுவீங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபியூச்சர் ட்ரேடிங் தான் செய்கிறது. ஆனால் இந்த இடத்துக்கு போயிட்டு தான் நீங்கள் வந்து காப்பி ட்ரேடிங்குக்கு வந்து போகிறது. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மெனூஸ் வந்து இருக்குது. அதாவது USDC SM, மற்றது வந்து கோயின் M, மற்றது ஆப்ஷன்ஸ். இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சைட்டுக்கு வந்து நீங்கள் மூவ் பண்ணால் இதில் பாருங்கள் கடைசியாக வந்து காப்பின்னு சொல்லியிருக்கு. இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, இங்கே தான் நீங்கள் வந்து ஃபியூச்சர் ட்ரேடில் வந்து காப்பி பண்ணுறது, அதாவது ஃபியூச்சர் காப்பி ட்ரேட் வந்து இங்கே தான் நீங்கள் செய்கிறது. ஸ்பாட் காப்பி ட்ரேடிங் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்விட்ச் ஆகலாம். ஸோ மேலே வந்து பாருங்கள் அம்புக்குறி இருக்குது, ஃபியூச்சர்ஸ் காப்பின்னு சொல்லியிருக்கு. இந்த அம்புக்குறியில் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஸ்பாட் காப்பி ட்ரேடிங்குக்கு வந்து போகலாம். அதே மாதிரி ஸ்பாட் ட்ரேட் பண்ணுறவங்களும் அந்த ஸ்பாட் ட்ரேட் கிளிக் பண்ணி ஃபியூச்சர் காப்பி ட்ரேடுக்கு வந்து போகலாம். ஓகே, இப்போ வந்து இதில் என்ன மாதிரி ட்ரேட் பண்ணுறது. இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டாக ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ட்ரேடர் வந்து அவருக்கு கீழே வந்து 600 பேர் வந்து அவரோட ட்ரேடை வந்து காப்பி பண்ணுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவரை வந்து காப்பி பண்ண முடியாது. ஏன்னு சொன்னால் 600 பேர் வந்து ஃபுல். ஸோ இவரை வந்து காப்பி பண்ண முடியாது. ரெண்டாவது ஆள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு கீழே வந்து 600 பேர் வந்து அப்படியே வந்து ஃபுல். ஸோ இவரையும் வந்து காப்பி பண்ண முடியாது. எந்த ட்ரேடர்ஸ் வந்து நல்ல குவாலிட்டியான ஒரு ட்ரேடர்ஸ் நல்லா வந்து ட்ரேட் பண்ணுறாரோ அப்படியானவங்களை வந்து ஃபாலோ பண்ணி அவரை வந்து காப்பி ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ட்ரேடர்ஸையும் வந்து பார்த்து யாராவது ஒரு ஆள் வந்து லெஃப்ட் ஆனால் தான் வந்து ஜாயின் பண்ணுறதுக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. இதில் வந்து முதலாவது ட்ரேடரை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யூஎஸ்ன்ற ஒரு ஆள் வந்து 30 டேஸில் 30 நாளில் வந்து ப்ராஃபிட் அடிச்சிருக்கிறா. கிட்டத்தட்ட $6,77,406 பெறுமதி வந்து இவர் வந்து ஒரு மாதத்தில் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறார். அதாவது டோட்டல் ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறார். நார்மலாக நான் ஸ்பாட் ட்ரேடிங்லேயும் சொன்ன மாதிரி தான் இந்த யூசரோட நேமில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இவரை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். எவ்வளோ பேர் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கொப்பியர்ஸ் வந்து, அதாவது 600 பேரில் 599 பேர் தான் கொப்பி பண்ணுறாங்க.
ஸோ கொப்பி பட்டன் வந்து இப்போ எனேபிளில் இருக்குது. யாராவது ஒரு ஆள் வந்து இவரை ஃபாலோ பண்ணுறால் கொப்பி பண்ணியிருக்கேன். இன்னும் 2 நிமிஷத்தில் வந்து இவரை வந்து யாராவது கொப்பி பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மொக்கோப்பியர்ஸ், அதாவது $10,000 வந்து பைனான்ஸால் ஃப்ரீயாக வந்து கொடுப்பாங்க. அதை வந்து நீங்கள் கொப்பி ட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ 2233 பேர் வந்து மொக்கோப்பி ட்ரேட் வந்து இவரை வந்து ஃபாலோ பண்ணி செய்கிறாங்க. ஓகே, இவரை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் 600க்கு 600, அதாவது 600 பேர் வந்து இவரை இப்போ கொப்பி பண்ண வலிக்கிட்டாங்க. 599 யார் ஒரு ஆள் வந்து வெயிட் பண்ணி நின்றுட்டு உடனே வந்து ஒரு ஆள் வந்து லெஃப்ட் ஆனதும் திரும்ப வந்து இந்த ஆள் அந்த ஆள் வந்து இவரை வந்து உடனே கொப்பி பண்ணியிருக்கு. ஸோ எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எந்த ஒரு பெஸ்ட் ட்ரேடருக்கும் வந்து கட்டாயம் வெயிட் பண்ணுவாங்க தங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. மற்றது வந்து இந்த ஆளை எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். இதில் பாருங்கள், மேலே ஃபாலோ பட்டன் இருக்குது. இதில் வந்து கிளிக் பண்ணால் ஃபேவரட்டில் வந்து ஆட் பண்ணி வைக்கலாம். ஸோ 1346 பேர் வந்து இவரை ஃபேவரட்டில் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கு. சில ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பாருங்கள். இதில் இவர் வந்து பொசிஷன்ஸை வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்கிறேன்னு சொன்னால் தண்ட ப்ரைவேசிக்காக. யாராவது இவரோட ட்ரேடிங்கை வந்து இவரை வந்து கொப்பி பண்ணாமலே இவர் எந்த கோயினில் வந்து ட்ரேட் போடுறாரோ அதை வந்து செக் பண்ணிவிட்டு அவங்களும் வந்து தாங்க ஓனாக வந்து இதே ட்ரேடை வந்து எடுத்துருவாங்க. ஸோ அதுக்காக வந்து பொசிஷனை வந்து இந்த ஆள் ஹைட் பண்ணி வச்சுருக்கு. இந்த ஆளை நீங்கள் வந்து கொப்பி பண்ணிங்கன்னு சொன்னால் இவர் எந்த ட்ரேடிங் வந்து போடுறாரோ அந்த ட்ரேட் வந்து உங்களுக்கு வந்து கொப்பி ஆகும். ஸோ இதை வந்து ப்ரைவேட் பண்ணி சில ட்ரேடர்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஓகே, மற்றது வந்து பொசிஷன் ஹிஸ்ட்ரி 2வது இருக்குது பாருங்கள். இதில் வந்து இவர் எந்த டைம் வந்து ட்ரேடை க்ளோஸ் பண்ணியிருக்கிறேன், எந்த டைம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் எல்லாமே வந்து பார்க்கலாம். எவ்வளோ வலியும் வந்து இருக்குது, இதெல்லாமே வந்து நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணலாம். அடுத்தது வந்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொப்பி ட்ரேடர்ஸ். இவரை வந்து ஃபாலோ பண்ண கொப்பி ட்ரேடர்ஸ் வந்து என்ன மாதிரி ஏர்ன் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வந்து ப்ராஃபிட் அடிச்சிருக்காங்க, இதெல்லாமே வந்து இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் முதலாவதாக இருக்கிற ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவருக்கு கீழே கொப்பி ட்ரேட் பண்ணி $591 வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறார் வெறும் 5 நாளில். ஸோ 1,80,000 இலங்கை காசில் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறார். இவரோட வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் $5,563 போட்டு தான், அதாவது 11% இந்த ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறார். மற்றது இன்னொரு ஆள் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கு $12,483 போட்டு ப்ராஃபிட் மட்டுமே $450 வந்து ஏர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இவரோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து 3.7% வந்து வருது. 3 நாளில் இவர் வந்து இந்த இன்கம் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறார். நார்மலாக யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பாட் ட்ரேடிங் பண்ணுறதுக்கும் ஃபியூச்சர் ட்ரேடிங், அதாவது கொப்பி ட்ரேட் தான் சொல்கிறேன், ரெண்டுக்குமே ஸ்பாட் ட்ரேடிங்கில் கொப்பி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கும் ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் கொப்பி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கும் வந்து டியூரேஷன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் வந்து ஒரு 1 வீக்குக்குள்ளே தான் அவங்களோட ப்ராஃபிட் வந்து இருக்குது. என்னென்னு சொன்னால் ப்ராஃபிட் வந்து ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் வந்து அதிகமாக வரும், அதே அளவுக்கு வந்து லாஸ்ட்டும் வந்து வரும், உடனே வந்து ரிசல்ட் வந்து வரும், அவ்வளவுதான். ஸ்பாட் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப காலம் வந்து எடுக்கும். 30 நாள் ஆகலாம், 60 நாள் ஆகலாம், ஏன் 1 வருஷம் கூட ஆகலாம். அந்த மாதிரியும் விட்டுட்டு இருப்பாங்க, அந்த மாதிரியும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சிலர் வந்து 5 நாளில் ப்ராஃபிட் எடுக்கிறவங்களும் வந்து இருக்காங்க ஸ்பாட் ட்ரேடிங்கில். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 நாள் 4 நாள் 5 நாள் 2 நாள் 1 நாள்லேயே வந்து ப்ராஃபிட் எடுக்கிறவங்க வந்து அதிகம். ஏன்னு சொன்னால் இது வந்து ஃபியூச்சர் கொப்பி ட்ரேடிங். ஓகே, நான் வந்து பேக் பண்ணிவிட்டு அடுத்த விஷயம் பாருங்கள். நான் வந்து ஃபியூச்சர்லேயும் வந்து கொப்பி ட்ரேட் போட்டிருந்தேன். முதல் வந்து போட்டிருந்தது அப்படியே வந்து இருந்திருக்கு. கொப்பியை வந்து இதில் பாருங்கள் இருக்குது, இதை வந்து கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபியூச்சர் கொப்பி வந்து நான் பேலன்ஸ் போட்டு இப்போ வந்து ட்ரேட் இல்லை, இது வந்து க்ளோஸ்டு இருக்குது, ஓன் கோயிங் இதில் வந்து எதுவுமே இல்லை. மற்றது வந்து மொக்கொப்பி இருக்குது பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணுறேன். இத்தனை ட்ரேடர்ஸையும் வந்து ஃபாலோ பண்ணி மொக்கொப்பி பண்ணியிருக்கேன், அதாவது பைனான்ஸ் தர ஃப்ரீ டாலரை வச்சு. ஸோ $10,000 போட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் $214 வந்து ஏர்ன் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஏர்னிங்கில் வந்து இருக்குது, இன்னும் வந்து ஸ்டாப் பண்ண இல்லை. மற்றது அடுத்தால வந்து ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் $10,000 போட்டிருந்தேன், $378 வந்து மைனஸில் இருக்குது. ஸோ லொஸ்ட்டில் வந்து போய் கொண்டிருக்கு. அடுத்தால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் AXG இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லி $10,000 போட்டிருந்தேன். 0.54% மட்டும்தான் ப்ராஃபிட், அதாவது $54 15,000. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வித்ட்ரோவல் எடுக்க முடியாது. என்னென்னு சொன்னால் இது வந்து மொக்கொப்பி, அதாவது பைனான்ஸ் தர ஃப்ரீ டாலரை வச்சு தான் நான் வந்து இதில் போயிட்டு மொக்கொப்பி பண்ணியிருக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டாலர் போட்டு அது மூலமாக வர ப்ராஃபிட்டை வந்து மட்டும்தான் நான் வந்து வித்ட்ரோ பண்ணலாம். ஸோ இதெல்லாமே வந்து நான் போட்டேன், அதாவது ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் போட்ட கொப்பி ட்ரேடிங், ஃபியூச்சர் கொப்பி ட்ரேடிங். ஸோ இதெல்லாமே வந்து அதில் வந்து ப்ராஃபிட்ஸ். ஸோ $10,000 போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் $266 வந்து ப்ராஃபிட். மற்றது இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் $10,000 போட்டு 12.91% வந்து லாஸ்ட். ஸோ $1,291 வந்து நான் வந்து இதில் லொஸ் பண்ணியிருக்கிறேன். லொஸ் பண்ணது என்னோட அமௌண்ட் இல்லை, அதாவது பைனான்ஸ் தந்து அந்த 10,000 இருக்கிற அந்த ஃப்ரீ அமௌண்ட்.
ஸோ இதில் வந்து நோ யூசர்ஸ் லாஸ்ட் ஆனாலும் எனக்கு வந்து எந்தவித பிரச்சனையும் இல்லை, ப்ராஃபிட் அடித்தாலும் எனக்கு வந்து பிரச்சனை இல்லை. என்னென்னு சொன்னால் ரெண்டுமே வந்து எனக்கு கிடைக்காது. ஸோ பைனான்ஸில் வந்து நீங்கள் எப்படி காப்பி ட்ரேட் வந்து பண்ணிங்க, ஸோ இந்த ஸ்பாட் ட்ரேடிங்கில் எப்படி ஸ்பாட் காப்பி ட்ரேட் பண்ணிங்களோ அதே மாதிரி தான் ஃபியூச்சர் ட்ரேடிங்லேயும் வந்து ஃபியூச்சர் காப்பி ட்ரேட் வந்து செய்வீங்க. ஆனால் இதில் வந்து ஸ்பீடாக வந்து ப்ராஃபிட்டோ லாஸ்ட்டோ வந்து ஸ்பீடாக வரும். ஆனால் ஸ்பாட் ட்ரேடிங் வந்து அந்த மாதிரி இல்லை, ஸ்பாட் காப்பி ட்ரேடிங்கில் வந்து குறைவு. ஆனால் ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிக்கடி வந்து ப்ராஃபிட் வந்துட்டு இருக்கும், அடிக்கடி வந்து லாஸ்ட்டும் வரும். ஸோ நீங்கள் வந்து சிலர் கேட்டிருந்தீங்க எனக்கு வந்து ஃபியூச்சர் காப்பி ட்ரேட் வந்து எப்படி செய்கிறோன்னு சொல்லி. ஸோ அதுக்காக இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து மேக் பண்ணி இந்த சேனலில் வந்து போட்டிருக்கிறேன். செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் வந்து மோக் காப்பி ட்ரேட் வந்து செய்து பாருங்கள். உங்களுக்கு வந்து எது சூட்டபுளாக இருக்கோ அது வந்து எடுத்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே வந்து தெளிவான முறையில் நான் ஃபியூச்சர் காப்பி ட்ரேட் வந்து பைனான்ஸில் எப்படி சொல்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறேன். ஸோ வீடியோ எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ அந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம்.